பேஸ் பண்ணுறது நம்பர் ஆஃப் ரவுண்ட். ஸோ ஒரே ஒரு ரவுண்ட்லேயே நமக்கு ஆன்சர் கிடைக்கிறத விட நிறைய நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து இன்ட்ரூடர்னால பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் நம்மளுடைய அல்காரிதம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு மீனிங். It is considered that even if the function is relatively weak, the number of rounds would make the algorithm tough to break. So நம்மளுடைய ஃபங்க்ஷன் f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து வீக்காக இருந்தால் கூட நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அல்காரிதம் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிசைன் ஆஃப் ஃபங்க்ஷன். The function of the block cipher must be designed such that it must be impossible for any cryptanalysis to unscramble the substitution. The criterion that strengthens the function is its non-linearity. More than the function is non-linear, more it would be difficult to crack it. ஸோ நான் லீனியராக இருந்தது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம கிராக் பண்ணுறதுக்கு நம்ம அதை திருப்பி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வெல், while designing function, it should be confirmed that it has a good avalanche property which states that the change in one bit of input must reflect the change in many bits of output. ஸோ avalanche ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு டிசைன் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு பிட்டை சேஞ்ச் பண்ணால் மற்ற எல்லா பிட்டும் சேஞ்ச் ஆகும் அவுட்புட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபார் பிளாக் சைஃபர். The function should be designed such that it possesses a bit independence criterion which states that the output bit must change independently if there is any change in the input bit. Key schedule algorithm. It is suggested that key schedule should confirm the strict avalanche property and bit independence criterion. Motivation for the FIESTEL cipher structure. ஸோ எப்படி நம்ம ஒரு பிளாக் சைஃபர் பிரின்சிபிள் ஒரு பிளாக் சைஃபருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம் சைஃபர் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளாக் சைஃபருக்கு போனோம். ஸோ ஸ்ட்ரீம் சைஃபரில் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணோம் சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை பார்த்தா புரியும். ஸோ ஒரு பிட் ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டர், ஸோ பிட்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் அதை கீயவும் அது கூட பாஸ் பண்ணி வி வில் டூ எக்ஸார் ஆப்ரேஷன். ஸோ நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் கிடச்சிது. அகெயின் அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம கீயோட எக்ஸார் பண்ணுறோம், பண்ணால் நம்மளுக்கு பிளெயின் டெக்ஸ்ட் கிடச்சிது அண்ட் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் அல்காரிதமாக போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா பிளாக் சைஃபருக்கு போகிறோம். ஸோ பிளாக் சைஃபர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் சைஃபரில் வி வில் கிரியேட் அல்காரிதம்ஸ். ஸோ தனியாக நம்மளே ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் டிக்ரிப்ஷன் அல்காரிதம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் சம் என் நம்பர் ஆஃப் பிட்ஸ், ஸோ பி நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்குது, 10 பிட் 8 பிட் 16 பிட் 256 பிட் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்மளுடைய என்கிரிப்ஷன் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதமாக வேணா இருக்கலாம், லைக் DES, AES, RC4 அண்ட் லைக் தட் என்ன அல்காரிதமாக வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கீ கொடுக்குறோம். அந்த கீயை வச்சு நம்ம என்கிரிப்ஷன் அல்காரிதம் பண்ணால் we will get cipher text of the same bit. ஸோ நம்ம எவ்வளோ பிட்டை பிளெயின் டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அதே சேம் பிட்டில் நம்மளுக்கு பிளெயின் டெக்ஸ்ட் சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்குது. அகெயின் நம்ம அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை டிக்ரிப்ஷன்னு இன்னொரு அல்காரிதம் இருக்குது, அந்த அல்காரிதமில் யூஸ் பண்ணி கீ அதுக்கும் கொடுத்து we will get the plain text, the same plain text நம்மளுக்கு கிடைக்கும். So this is the difference between stream cipher and the block cipher. Block cipher operates on a plain text block of n bit to produce cipher text block of n bits. So நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டயக்ராம் தான் அப்படியே இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். There are 2n possible different plain text block for encryption to be reversible. So encryption and decryption வந்து encryptionோட reverse process தான் decryption. Such a transformation is called reversible or non-singular. The following example illustrate non-singular and singular transformation for n is equal to 2. So அந்த 2 power n இருக்கு, அதில் nக்கு வந்து 2ன்னு போடுறாங்க, அப்போ 2 power 2னா 4. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் மேப்பிங். ஸோ பிளெயின் டெக்ஸ்ட் வந்து 0 இருந்தால் அதோட ரிவர்ஸ் வந்து 1 ஸோ லைக்வைஸ் இர்ரிவர்சிபிள் மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அதில் நடக்கும். So in the later case, a ciphertext of 01 could have been produced by one of two plain text blocks. So we can limit ourselves to reversible mapping. The number of different transformation is 2 power n factorial. So this is a general n bit block substitution. So ஒரு block substitution cipherல ஒரு 4 bit input கொடுத்தா அது எப்படியெல்லாம் process ஆகி
நம்மளுக்கு வந்து 4 bit output கிடைக்குது அப்படிங்கிறதான ஒரு sample diagram. So this figure illustrates the general substitution cipher n is equal to 4. A 4-bit input produces one of 16 possible input states, which is mapped by the substitution cipher into a unique one of 16 possible output state, each of which is represented by 4 ciphertext bits. So this table represents encryption and decryption mapping. So plain text வந்து நம்மளுடைய 8 numbers நம்ம வந்து 0 to 15 அந்த நம்பர்ஸ் படி பிளெயின் டெக்ஸ்ட்டை எப்படி சைஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அகெயின் சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி பிளெயின் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் டயக்ராம் தான். அதுவும் பிளாக் சைஃபர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் டெஃபினிஷன் ஃபார் த ரிவர்சிபிள் மேப்பிங் பிட்வீன் பிளெயின் டெக்ஸ்ட் அண்ட் சைஃபர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஃபீஸ்டல் சைஃபர். ஸோ ஒரு பிளாக் சைஃபரோட பேசிக் நம்ம வந்து RC4 இல்லைனா DES AES அல்காரிதம் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபீஸ்டல் சைஃபர் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு சைஃபர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான், இதிலேருந்து ஒரு லைட் மாடிஃபிகேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மற்ற சைஃபர்ஸ் எல்லாமே DES AES அதெல்லாம் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ ஃபீஸ்டல் ப்ரப்போஸ்ட். ஸோ ஃபீஸ்டல் வந்து இதை கண்டுபிடிச்சவரோட பேர். So he proposed the use of a cipher that alternates substitutions and permutations where these terms are defined as follows. So substitution, permutation அப்படிங்கிற ரெண்டு வேர்டை அவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன்னா என்ன? Each plain text or group of element is uniquely replaced by a corresponding ciphertext element or group of element. So ஒரு லெட்டருக்கு ஒரு வேர்டை, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு இருக்குன்னா அதுக்கு பி, சின்னு இருந்தால் அதுக்கு ஏ, அந்த மாதிரியான ஒரு யூனிக் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து பண்ணுறதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன். ஸோ ஒன்றுக்கு பதிலாக ஒன்று சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். பெர்முட்டேஷன்னா என்ன? A sequence of plain text element is replaced by a permutation of that sequence. So substitutionல ஒரு லெட்டரா, permutationல சீக்வன்ஸாவே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். That is, no elements are added or deleted or replaced in the sequence. Rather, the order in which the elements appear in the sequence is changed. So sequence-ஐ வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறதில்ல. இப்போ ஏபிசி இருக்குன்னா சிபிஏ அப்படிங்கிற சீக்வன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஷெனான் சஜஸ்ட் 2 methods for frustrating statistical cryptanalysis. So one is diffusion, another one is confusion. So diffusionனா என்ன? The statistical structure of the plain text is dissipated into long-range statistics of the ciphertext. This is achieved by having each plain text digit affect the value of many ciphertext digits. Generally, this is equivalent to having each ciphertext digit be affected by many plain text digits. Confusion. To make the relationship between statics and the value of encryption key as complex as possible, again to thwart attempts to discover the key. Next, feastel cipher structure. The inputs to the encryption algorithm are a plain text block of length 2W bits and a key K. Plain text block ரெண்டா டிவைட் பண்ண போறோம், left and right. So 2 half of the data are passed through n number of rounds and they will combine to produce the ciphertext block. So இதுதான் basic. So நீங்கள் இதுக்கு முன்னாடி DES ஓட கான்செப்டை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சம் நம்பர் ஆஃப் பிட்ஸோட, அதை வந்து நம்ம 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்க போகிறோம். அகெயின் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம், n நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து அதில் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிடைச்ச ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் டேக்கிங் 16 ரவுண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம 16 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து சப்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ஹாஃபில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் ரவுண்ட் ஃபங்க்ஷன் இதில் இருக்குது, தட் இஸ் டினோட்டட் பை எஃப். அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வி வில் பெர்ஃபார்ம் பெர்முட்டேஷன். ஸோ பெர்முட்டேஷன் வந்து நம்மளுடைய சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணுறது. இப்போ 1001 இருக்குன்னா அதை வந்து மாற்றி எழுதுறது 1101 அப்படின்னு எழுதுறது. ஸோ 2 halves நம்ம 2 half-ஆஃபாக டேட்டாவை பிரிச்சிருப்போம், அதை வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டிடியூட் அண்ட் பெர்முட்டேஷன் பண்ணுறது. ஸோ ஒரு SPN அப்படின்னா என்னென்னா சப்ஸ்டிடியூஷன் பெர்முட்டேஷன் நெட்வொர்க். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன் பெர்முட்டேஷன் நெட்வொர்க். அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணது ஷெனான்.
FIESTEL cipher-ஓட encryption. So there are 16 number of rounds இதில் இருக்கு. So first we will take input plain text. So normally இதில் வந்து 64 bits தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So this is a generic diagram. So input வந்து plain text. So அதை first நம்ம என்ன பண்ணிப்போம்னா left bit and right bit-ஆ இதை பிரிச்சுப்போம். For example 64 bit-ஆ இருந்தால் இங்கே 32 bit அப்படின்னு நம்ம வந்து split பண்ணிப்போம். Next we will do the function operation. So design function or round function. So round function operation with the key 1. So key வந்து நம்ம இதுக்கு கொடுத்து we will do the XOR operation with, so function process ஒன்று பண்ணதுக்கு அப்புறமா we will do some XOR operation with the left input. So leftல இருக்கிற plain text use பண்ணி we will do XOR operation. So அதை we will store it in right encryption. So rightல இருக்கிற plain textல நம்ம store பண்ணுவோம். And இங்க rightல இங்க change ஆனது தானே இங்க இருக்கும். So இங்க change ஆகாத right input வந்து இங்க left input-ஆ change ஆயிரும். So this is round 1. Again we will do the same operation. So இதில் rightல இருக்கிற input எடுத்து we will do the function operation by using the key 2. Again இதில் கிடைச்ச answer we will do XOR operation with left key, left plain text. So again left இது ரெண்டு XOR பண்ண answer rightல store பண்ணுவோம். இங்க rightல unchanged-ஆ இருக்கிற value எடுத்து leftல வந்து swap பண்ணிப்போம். Next இதே மாதிரி process வந்து 3rd, 4th, 5th till 16th round வரைக்கும் நம்ம process பண்ணணும். இப்போ இங்க leftல 15 and right 15 இருக்கு. Again right-ஓட element எடுத்து we will do the function operation and அதுக்கு key 16 use பண்ணுவோம். And again XOR operation with the left plain text. So அதை நம்ம right elementல store பண்ணுவோம் and right of 15 எடுத்து left of 16 அப்படின்னு store பண்ணுவோம். இது வந்து 16th operation. So இந்த மாதிரி தான் நம்மளுடைய process வந்து 16 roundsக்கும் process ஆகும். Next FIESTEL encryption, sorry FIESTEL decryption. So இதுக்கு நம்ம கீழ இருந்து தான் வரணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரை நம்மளுடைய சைஃபர் டெக்ஸ்ட் அங்கே கிடைச்சிருக்கோம் ரவுண்ட் 16ல அதை நம்ம அகைன் இங்கே வந்து half for example 64 பிட்டா இருந்தா 32 பிட் நம்ம பிரிச்சுக்கணும். அகைன் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன்ல கொடுத்து கீ 16ஓட வேல்யூவை எடுத்து நம்ம பண்ணோம்னா ப்ராசஸ் பண்ணோம்னா we will get one answer. அதை வந்து எக்ஸார் பண்ணணும் with the left input text, left cipher text. ஸோ அதை எக்ஸார் பண்ணி வர ஆன்சரை ரைட்ல ஸ்டோர் பண்ணணும். இங்கே ரைட்ல இருக்கிற ஆன்சர் எடுத்து லெஃப்ட்ல வைக்கணும். அகைன் இந்த ப்ராசஸ் வந்து டில் 14 ரவுண்ட்ஸ் அண்ட் 15 ரவுண்ட்ஸ்க்கு நடந்ததுக்கு அப்புறமா 16th ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 15 இங்கே கிடைச்ச ஆன்சர் எடுத்து we will do the function with the key 1 and XOR operation with the left cipher text. After that we will do XOR operation and we will get the right in cipher text. அதுக்கப்புறமா இங்க இருக்கிற ரைட் சைஃபர் டெக்ஸ்ட் எடுத்து நம்ம லெஃப்ட் சைஃபர் டெக்ஸ்ட்ல வந்து மாத்திடுவோம். ஸோ இப்போ இங்க 32 பிட்னா இங்கேயும் 32 பிட் இருக்கும், இங்கேயும் 32 பிட் இருக்கும். ஆஃப்டர் தட் ஃபைனல் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ லெஃப்ட் எலிமெண்ட் வந்து ரைட் எலிமெண்ட்டுக்கும் இங்க இருக்கிற ரைட் வந்து இங்க லெஃப்ட் எலிமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஸ்வாப் பண்ணா we will get the plain text. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். எப்படி நம்ம வந்து பிளாக் சைஃபர் FIESTEL சைஃபரோட பேசிக்ஸ் வந்து என்னன்னு பார்த்துருக்கோம். இப்படி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் DES-ஐ வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் த FIESTEL நெட்வொர்க் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் parameters அண்ட் டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு FIESTEL நெட்வொர்க்காக இருந்தது, ஒரு FIESTEL ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன பிளாக்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாக் சைஸ். ஸோ நம்ம கொடுக்க போகிற பிளெயின் டெக்ஸ்டோட சைஸ் என்ன, கீயோட சைஸ் என்ன, சைஃபர் டெக்ஸ்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட் கீயோட சைஸ், ஓகே. அண்ட் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அண்ட் சப்கீ ஏதாவது ஜென்ரேட் பண்ண போகிறோமா அப்படி இருந்ததுன்னா அதோட அல்காரிதம். அண்ட் ரவுண்ட் ஃபங்க்ஷன், ஸோ ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன அப்படிங்கிறதான டிசைன் ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதை தான் நான் இதில் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு அல்காரிதமுக்கு எவ்வளோ பிட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பிளாக் சைஸ் பார்க்கலாம்.
Larger block sizes means great security. So but it reduced encryption and decryption speed for a given algorithm. So block size அதிகமா இருந்தா security அதிகம் அப்படின் meaning, but encryption decryption ஓட speed வந்து கம்மியா இருக்கும். and நம்மளுடைய block cipher ஓட first advantage வந்து இதுல speed தான் அதிகம் அப்படின் நம்ம பார்த்தோம். The greater security is achieved by greater diffusion. Traditionally, a block size of 64-bit has been considered a reasonable trade-off and was nearly universal in block cipher design. So block cipher algorithm னு எடுத்துட்டோம் அப்படினாலே இதுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்றாங்க. 64-bit நம்ம எடுத்துக்கலாம் அப்படினு. So அதுதான் இதோட block size. However, the new AES uses a 128-bit block size. நம்ம FIESTEL cipher and DES, SDES இதுக்கு எல்லாமே நம்ம 64-bit தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் AES algorithm வந்து that is advanced encryption standard. அதுல வந்து 128-bit block size வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. Next, key size. Again, larger key size means greater security, but it may decrease the speed of encryption and decryption. Greater security is achieved by greater resistance to brute force attack and greater confusion. Key size வந்து 64-bit or less are now widely considered to be inadequate, and 128-bit has become a common size. Number of rounds. The essence of the FIESTEL cipher is that a single round offers inadequate security, but that multiple rounds offer increasing security. So typical size is 16 rounds. Sub-key generation algorithm. Greater complexity in this algorithm should lead to greater difficulty to cryptanalysis. Round function. Greater complexity generally means greater resistance to cryptanalysis. So there are two consideration in the design of FIESTEL cipher. So FIESTEL cipher வந்து டிசைன் பண்ணும்போது ரெண்டு இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்று வந்து ஃபாஸ்ட் சாஃப்ட்வேர் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். அப்போனா தான் நம்மளுடைய பிளாக் சைஃபர் வந்து ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அட்வான்டேஜ் வந்து ப்ரூவ் ஆகும். அண்ட் ஈஸ் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். நெக்ஸ்ட், டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் கால்ட் as DES. Data encryption standard, this is called as DES. So this is a block cipher encryption algorithm. So இதோட block size வந்து 64-bit plain text, and இது வந்து FIESTEL structure தான் follow பண்ணுது, and it has 16 number of rounds, and இதோட key size 64-bit தான். பட் அதுக்கப்புறமா நம்ம இதை 56-bit கன்வெர்ட் பண்ண போறோம். So plain text and key ஓட size வந்து 64-bit, but key மட்டும் 56 கன்வெர்ட் ஆகும். and sub keys, so இதுல எத்தனை number of sub key இருக்கும் அப்படின்னா 16 sub keys, because 16 rounds, அதனால 16 keys தேவைப்படும். sub key ஓட size வந்து 48-bit. so நார்மலா ஒரு key ஓட size வந்து 64-bit, அதுக்கப்புறமா அது 56-bit கன்வெர்ட் ஆகும். சப் கீ அப்படின்னு இருக்கு, அது மொத்தம் 16 சப் கீ இருக்கு. அந்த 16 சப் கீயோட ஒரு கீயோட சைஸ் வந்து 48-bit. சைஃபர் டெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸா பிளெயின் டெக்ஸ்ட் என்ன பிட்ல இருக்கோ அதுல தான் சைஃபர் டெக்ஸ்டும் இருக்கணும். ஸோ 64-bit. ஸோ இங்க நம்ம வந்து டிரான்ஸ்பொசிஷன் ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ண போறோம். தட் இஸ் ரீஅரேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் பிட்ஸ், ஆர் எல்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பெர்முடேஷன். So in permutation step we have to follow transposition order. So already நம்ம பார்த்தோம்ல permutation அப்படின்னா bits மட்டும் change பண்றது, bits ஓட position வந்து change பண்றது. First நம்ம DES ஓட block diagram பார்க்கலாம். Okay, so first initially plain text எடுத்துப்போம். plain text ஓட size 64-bit. அதை first என்ன process பண்ணணும் அப்படின்னா initial permutation, IP அப்படின்னு இதை சொல்லுவோம். initial permutation. அந்த டேபிள்ல வந்து some values இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து plain text ஓட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி SDESல பார்த்த மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 64-bit எழுதணும்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா 010ன்னு எழுதுறேன். இனிஷியல் பெர்முடேஷன் டேபிளில் 3, 2, 1 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய பிளெயின் டெக்ஸ்ட் 010. ஸோ இந்த 010க்கு ஐ வில் கிவ் த வேல்யூ 1, 2, 3 1, 2, 3 அப்படின்னு நம்பர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் பெர்முடேஷன் டேபிளில் 3ன்னு இருக்குது. அப்போ 3ன்னா 0 எடுத்து எழுதணும். 2ன்னு இருக்குது, 1, நெக்ஸ்ட்டு 1ன்னு இருக்குது, ஸோ 0. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் சீக்வன்ஸ் மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். பட் இப்போ இதில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை. இப்போ வேறு நம்பராக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல 1ன்னு இருந்ததுன்னா 3, இந்த இடத்துல 1. ஸோ 0, 1, 1 அப்படின்னா 1, 1, 0 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் இனிஷியல் பெர்முடேஷன். இந்த டேபிள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாட்டிக் டேபிள் தான். அது எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக ஆகாது, ஒரே டேபிள் தான். அது அப்படி எக்ஸாமில் ப்ராப்ளமாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள்
அந்த டேபிளை வந்து கேட்டு வாங்கிட்டு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தியரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இனிஷியல் பெர்முடேஷனில் பண்ணதுக்கு அப்புறமா we will get 64 பிட் கீ தான் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரவுண்ட் 1 பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கீ வந்து தேவை. ஸோ கீ எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சைடில் வந்து இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் 2, நெக்ஸ்ட் ரவுண்ட் 16, ரவுண்ட் 16க்கு அப்புறமா we have to swap the keys. ஸோ 64 பிட்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், 32 பிட்டாக ஸ்வாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் we will do IP, that is inverse initial permutation. ஓகே, IP இன்வர்ஸ் அப்படின்னா இன்வர்ஸ் இனிஷியல் பெர்முடேஷன். அகைன் இதுக்கும் டேபிள் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் எஸ்டிஇஎஸை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஇஎஸை படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் தட் we will get cipher text. ஸோ இப்போ நம்ம கீ ஜென்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்டிஇஎஸ்க்கும் டிஇஎஸ்க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னா பிட்டு. ஸோ டிஇஎஸ்ல 64 பிட் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் எஸ்டிஇஎஸ் வந்து சிம்பிளிஃபைடு டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ ஜஸ்ட் 10 பிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் இருக்கிற எல்லாமே சேம் தான். எஸ்டிஎஸ்க்கும் டிஎஸ்க்கும் ஒன்லி பிட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இப்போ கீயோட வேல்யூவை எடுத்துக்கோங்க. பெர்மிட்டட் சாய்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளை பார்த்து நம்ம இந்த 64 பிட்டை 56 பிட்டா கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். அகைன் we will do left circular shift. ஸோ லெஃப்ட் சர்க்குலர் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா 56 பிட்டையும் மொத்தமா லெஃப்ட் சர்க்குலர் ஷிஃப்ட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா we will get 56 பிட் கீ. அகைன் அந்த கீயை இன்னொரு பெர்மிட்டட் சாய்ஸ் 1ன்னு ஒரு டேபிள் இருக்கும், பெர்மிட்டட் சாய்ஸ் 2ன்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் பார்த்து நீங்க கீயை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா we will get 48 பிட். ஸோ அதுதான் நம்மளுடைய கீ 1. அதுதான் நம்மளுடைய ரவுண்ட் 1ஓட ஆன்சர். Again round 2, round 16 இப்படி கிடைச்சதுக்கு அப்புறமா we will do the swapping, inverse initial permutation and cipher text. Next இப்போ நம்ம இந்த round 1, round 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இந்த ரவுண்டை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணணும், இதுக்குள்ள என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Round key generation, that is the round function of DES. Okay, so first நம்மளுக்கு இருக்கிற plain text 32 பிட்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கணும். அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற கீயோட வேல்யூ 56 பிட்டா இருக்குல்ல கீ வேல்யூ, அதை 28 பிட்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கணும். கேன்னு மென்ஷன் பண்ணா கீ, இது வந்து பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா we will do the right கீயை வந்து எக்ஸ்பான்ஷன் பெர்முடேஷன் யூஸ் பண்ணி இந்த 32 பிட்டை 48 பிட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ரைட் கீ அண்ட் லெஃப்ட் கீ இருக்கா, அதை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், லெஃப்ட் சர்க்குலர் ஷிஃப்ட், எல்சிஎஸ்னா லெஃப்ட் சர்க்குலர் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபர்ஸ்ட் சர்க்குலர் பண்ணி வச்சுக்கணும், ஷிஃப்ட் பண்ணி இங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெர்மிட்டட் சாய்ஸ் 2 டேபிள், அந்த டேபிளுக்கு இன்னொரு பேர் வந்து கான்ட்ராக்ஷன். ஓகேவா, அந்த டேபிள் புக்ல வந்து அப்படி கூட இருக்கலாம், கான்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அது பெர்மிட்டட் சாய்ஸ் 2. ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த 28 பிட்டை 48 பிட்டா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ 56 பிட்டா இருந்ததை நம்ம கான்ட்ராக்ஷன் சுருக்க போறோம். ஸோ இதை வந்து எக்ஸார் ஆப்ரேஷன் வித் த எக்ஸ்பான்ஷன் பெர்முடேஷன் டேபிள்ல இருக்கிற 48 பிட் அண்ட் இந்த 48 பிட்டை எக்ஸார் பண்ணானா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை வந்து எஸ் பாக்ஸ்ல எடுத்து நம்ம எழுதிக்கணும். எஸ் பாக்ஸுக்கு பேரு சப்ஸ்டிடியூஷன் பாக்ஸ். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு பாக்ஸ் இருக்கு. இதுவும் நம்ம எஸ்டிஎஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல இருக்க வேல்யூவை நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ சப்ஸ்டிடியூஷன் பாக்ஸ்ல யூஸ் பண்ணா 32 பிட்டா ஆன்சர் கிடைக்கும். அதை அகைன் பெர்முடேஷன் டேபிள் யூஸ் பண்ணி 32 பிட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். அகைன் we have to do XOR operation with the left plain text. ஸோ இதோட இங்கேயும் ஒரு 32 பிட் தானே இதுவும். ஸோ இந்த 32 பிட்டும் அந்த 32 பிட்டும் XOR ஆப்ரேஷன் பண்ணா we will get the right plain text. ஸோ ரைட் plain text கிடைக்கும். லெஃப்ட்டுக்கு வந்து ரைட்ல இருக்கிற வேல்யூவை எடுத்து லெஃப்ட்ல எழுதிப்போம். ஸோ ரைட் வேல்யூவை எடுத்து நம்ம இங்க லெஃப்ட்ல எழுதிப்போம். ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு, இது வந்து ஒரு ரவுண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க நம்ம லெஃப்ட் சர்க்குலர் ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சிருப்போம்ல, அது நம்மளுடைய லெஃப்ட் கீ ஆயிரும். இந்த சைடு லெஃப்ட் சர்க்குலர் ஷிஃப்ட் ஆஃப் ரைட் கீ பண்ணி வச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய அகைன் ரைட் கீ ஆயிரும். ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் இதே ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன் பெர்முடேஷன், எஸ் பாக்ஸ் பெர்முடேஷன், எக்ஸார், இந்த மாதிரி டோட்டலா 16 நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ இதுல நம்ம அந்த லெஃப்ட் சர்க்குலர் ஷிஃப்ட்னு பார்த்தோமா, அதை வந்து எப்படி பண்ணணும்னா டோட்டல் ரவுண்ட் 1க்கு ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 16 வரை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நம்ம ஒரு பிட்டை ஷிஃப்ட் பண்ணணும், செகண்ட் ரவுண்டுக்கு 1 பிட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித் இந்த ரவுண்டுக்கெல்லாம் 2 பிட் ஷிஃப்ட் பண்ணணும்.
9th 1 bit, 10, 11, 12, 13, 14, 15 2 bit shift பண்ணணும். 16th ரவுண்டுக்கு 1 bit shift பண்ணணும். ஸோ இந்த டேபிளும் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லெஃப்ட் சர்க்குலர் ஷிஃப்ட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ எஸ் பாக்ஸில் வந்து டிஇஎஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 8 எஸ் பாக்ஸஸ் இருக்கும். அதில் வந்து இன்புட் வந்து 48 பிட்டுன்னு கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் வந்து 32 பிட்டாக கிடைக்கும். எதில் எஸ் பாக்ஸ் ப்ராசஸ் பண்ணால். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளமில் நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, எஸ் பாக்ஸுக்கு வந்து நம்ம 48 பிட்டை இன்புட்டாக கொடுப்போம். ஸோ டோட்டலாக எத்தனை எஸ் பாக்ஸ் சொன்னேன்? 8 எஸ் பாக்ஸ். ஸோ 8 48 பிட்டை 8 பாக்ஸை ஸ்பிளிட் பண்ணுனா டோட்டலாக 6 பிட்ஸாக ஒரு பாக்ஸுக்கும் இன்புட் கொடுப்போம். ஸோ இந்த S1 பாக்ஸில் இருக்கிற 6 பிட் வந்து என்னென்னா கன்வெர்ட் ஆகும்? 4 பிட்டா. ஸோ இதை டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலி 32 பிட்டாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ் பாக்ஸ்க்கும் இன்புட் வந்து 6 பிட்டாக இருக்கும், அவுட்புட் வந்து 4 பிட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு SDESல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 1 0 1 0ன்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிட்டையும் லாஸ்ட் பிட்டையும் ரோக்கு பார்க்கணும், சென்டர்ல இருக்க 2 பிட்டையும் காலம்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டோட்டலா 6 பிட் இல்லையா, ஸோ 6 வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை வந்து ரோவா கன்சிடர் பண்ணிக்கணும். பிட்வீன்ல இருக்கிற 4ஐயும் காலம் நம்பரா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 இருக்கு அப்படின்னா 1 0 வந்து ரோ. ஸோ ஆன்சர் 2. நெக்ஸ்ட் பிட்வீன் 4 பிட் 0 0 1 1 0 0 1 1 3. ஸோ 2 வந்து செகண்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ செகண்ட் ரோ தேர்ட் காலம்ல நீங்க அந்த பாக்ஸ்ல போய் பாருங்க செகண்ட் ரோ தேர்ட் காலம்ல என்ன வேல்யூ இருக்குன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 அப்படின்னு இருந்ததுன்னா 1 0 0 0. 8னா 1 0 0 0ன்னு இல்லைங்க, அது 4 பிட். இப்போ 6 பிட்ல இருந்தது என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? 4 பிட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் DES ஓட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த DES வந்து என்கிரிப்ஷன் அல்காரிதம் தான். ஸோ நம்ம டிகிரிப்ஷன் மேல அவ்வளவா கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. அப்படியே டிகிரிப்ஷன் கேட்டாங்கன்னா இதே டயக்ராம்ல அப்படியே கீழே இருந்து ஆரோ மார்க் போட்டு மேலே எடுத்துட்டு போயிருங்க. ஸோ தென் we will get the cipher text to plain text. So that is decryption. So data encryption standard தான் DES. So it is a block cipher encryption algorithm.